எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களோடு பேசுவதற்காக ஆயத்தப்படுகிற வார்த்தை தேவனுடைய வசனத்தை போதிக்க யார் தகுதி உடையவர்? நாம் கேட்கும் உபதேசத்தை போதிப்பவர் வேதத்தை சரியாக போதிக்கிறவரா என்று நாம் பார்க்க வேண்டும். இதனுடைய தலைப்பு வேதத்தை சரியாக போதிக்கிறவனுடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும். ஆமென். வேதத்தை சரியாக போதிக்கிறவனுடைய சாட்சி. ஆமென். 6 விதத்தில் கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேச என்னை கடமைப்பட்டவனாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேர்ந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி ஆவியானவரின் திருமுழுக்கையும் இயேசு அருளின திருமுழுக்கையும் பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆமென். 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 ஹல்லேலூயா. அப்ப மூழ்கி ஞானஸ்தானத்தையும் பரிசுத்த ஆவியையும் அந்நிய பாச வரத்தையும் பெறாதவர்கள் தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8, 9, 10. பேதுரு அவனை நோக்கி நீர் ஒரு காலும் என்னுடைய கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். எனக்கு பங்கு இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே அதற்கு சீமோன் பேதுரு, என்னுடைய ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் கையும் கூட தலைகளையும் கையையும் கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி மூழ்கினவன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கிறது, மற்றபடி சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லாரும் அல்ல. ஆமென் சொல். ஆமென் சொல். கர்த்தராகிய தேவன் மூழ்கி ஞானஸ்தானத்தையும் பாதம் கழுகிற நிகழ்ச்சியையும் இங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம நீ திருவிருந்து நடத்தினால் ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தும் பாதம் கழுகுகிற தன்னைத்தானே தாழ்த்துகிற ஊழியம் என்கிற பாதம் கழுகுகிற இந்த ஊழியத்தை செய்யாம நீ தேவனுடைய பந்தியில் கை போட்டால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை. இப்போ புரிந்து கொள்ள வேண்டும். மூழ்கி ஞானம் எடுக்காம பாதம் கழுவுகிற நிகழ்ச்சியை செய்யாம
இருக்கிற பிள்ளைகளிடம் கர்த்தரிடம் பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கு பங்கு அற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். வாசிக்க கேட்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் தெளிப்பினால் அல்ல, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்க வேண்டுமா? ஆமென், ஆமென். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். இன்னும் நிறைய வசனங்களில் இருக்கிறது, தீத்துவில் இருக்கு. ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனம் திரும்புவதற்கு என்று நான் இந்த ஜலத்தினால் மூழ்கி ஞானஸ்தானம் என்கிற ஜலத்தினால் மூழ்கி தருகிறேன். எனக்கு பின்னால வருகிறவரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவனிடம் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் இருக்கிற வார அவுக்க கூட நான் தகுதி இல்லை. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினி அபிஷேகத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருவார். இந்த மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவியின் அக்கினி அபிஷேகத்தை பெறாத யாரா இருந்தாலும் தேவனுடைய திருவசனத்தை போதிக்க பங்கற்றவர்கள். வேணும்னா நீ 10 பட்டம் பெறு பைபிள்ல. நீ வேணும்னா பிஹெச்டியோ பிடியோ பூடியோ எந்த பட்டமும் பெற இல்ல, ஆராய்ச்சிகள பிஹெச்டி பெறு, டாக்டர் பட்டம் பெறு. அவருக்கு அதை வச்சு டோன்ட் வரி, கவலையே இல்லை. நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும், அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். இன்னும் ஒன்று வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1:4. அன்றியும் அவர் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் கொடுத்தார். நீங்கள் சிறு நாளைக்கு பின்பு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். வாசி 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே பலன் பெற்று ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின் மறுபாசையின் வரத்தினாலே வெவ்வேறு பாசையிலே வெவ்வேறு பாசையிலே. ஆமென். இன்று அநேக பேருக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, அவர்கள் பேசுறது இன்னொரு ஆளுக்கு புரிந்தது என்று. ஆமா, நிஜம். அந்நிய பாசையில் 2 விதங்கள் இருக்கிறது. அதை விளக்குவதற்கு எனக்கு நேரம் போதாது. ஒன்று, தான் பேசுகிற அந்நிய பாசை தேவனுக்கு மட்டும் புரியக்கூடிய விதத்தில் இருக்கும். இன்னொன்று, தான் பேசுகிற வார்த்தை தனக்கும் புரியும், அதை வியாக்கியானம் செய்வதற்கு இன்னொருத்தனுக்கும் புரியும். ஆமென். இந்த 2 விதமும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதில் அநேகம் அந்நிய பாசையை பேசப்படுகிறது ஜனங்கள் கண்டு இது எப்படி என்று சிந்திக்கிறார்கள். வேத வசனம் ஒரு வசனம் கூட போயில்லை, அது பொன்னாக புடமிட்டு வைத்திருக்கிறது. ஆமென் சொல். ஹல்லேலூயா. இப்படி மூழ்கி ஞானஸ்தானத்தையும் பாதம் கழுவுகிற நல்ல பங்கையும் தாழ்மையான ஊழியத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அக்கினியின் அபிஷேகமும் அந்நிய பாச வரமும் பெறாதவர் தேவனுடைய வசனத்தை போதிக்குவதற்கு அருகதை அத்தவன். போதிக்க கூடாது. அப்படி போதிக்கிறவர்கள் கள்ள உபதேசத்தை செய்கிறார்கள் என்று அர்த்தமா? ஆமென், 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 ஆமென். 2, வேதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்து அதில் நம்பிக்கை வைத்து நிலையாயிருக்கிறவன்
ஒரு வசனம் இதற்குரியது, இந்த வசனம் அதற்குரியதில்ல, இந்த வசனம் இதற்குரியது இதற்குரியதல்ல என்று ஒரு வசனத்தை பிடித்துக்கொண்டு ஒரு வசனத்தை நீ போதிக்க வேண்டுமானால் இன்னும் 2-3 வசனங்களினால் சாட்சி பகிர வேண்டுமா? ஆமென், ஆமென். தாவீது தெருவில் நின்று நடனமானதை சபைக்குள்ளே கொண்டு வந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தில், வேத புஸ்தகத்தில் நடனம் என்கிற வார்த்தை டான்ஸ் என்று எழுதியிருக்கிறது. அப்ப டான்ஸ் ஆடுகிறது தப்பில்லை என்று டான்ஸ் ஆடுகிற கூட்டமும் உண்டு. ஆமென் சொல், ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத முழுவதும், வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வார்த்தை என்று நம்பி விசுவாசித்து அதை போதிக்கிறவன் தான் கர்த்தருடைய வசனத்தை போதிக்க அருகதை உள்ளவன். பாருங்கள், நீதிமொழிகள் 30வது அதிகாரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதன் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய வசனம் எல்லாம், தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். எப்படி இருக்கிறதா? புடமுடப்பட்ட பொன்னாக வைத்திருக்கிறது. ஆமென், ஆமென். வாசித்து முடி 2 வசனத்தையும். தேவனுடைய வசனம் எல்லாம், தேவனுடைய வார்த்தை என்கிற வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், புடமிடப்பட்டு வைத்திருக்கிறது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவருடைய வசனங்களோடு அவர் வசனங்களில் ஒன்றும் ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய், நீ பொய்யனாவாயா? ஆமென் சொல். தேவனுடைய வசனத்தில் ஒன்றை கூட்டியோ குறைக்கவோ செய்தா கர்த்தர் ஒன்னை கடிந்து கொண்டு, கர்த்தர் ஒன்னை கடிந்து கொண்டு பொய் உபதேசம் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசி என்பா. ஆமென், ஆமென், ஆமென். உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கும், தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வேதகத்திலே கற்பிக்கிற வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிற வசனத்தோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வசனத்தை வாசித்து அதை வியாக்கியானம் பண்ணி போதித்து கொடுக்கிற ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 12:6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள், வார்த்தைகள் மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை சொல்லப்பட்ட தேவ வசனங்களுக்கு மாறாக அலங்கரிக்கிற, அலங்காரத்தை உடைகிறார், மாறாக அலங்கரிக்கிற ஊழியக்காரன் குடும்பத்தாரையுடைய உபதேசத்தை கேட்காத. 2 மணிக்கு ஒரு பிரேயர் வச்சாலும் சரிதான், என்னோடு ஜெபிக்க வாருங்கள் என்று அழைத்து ஜெபித்தாலும் சரிதான். பரலோகத்திற்கு போகிற வழியை தேடு, பரலோகத்துக்கு போகிற வழியை தேடு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 119 137 முதல் 40 வரை
134 முதல் 140 வரை. சங்கீதம் 119 134 முதல் 140 வரை. கர்த்தாவே, என் கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள், நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் என் வசனங்களை மறந்தபடியினால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது வார்த்தை ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை, வசனம் நம்முடைய வாயிலிருந்து மாறி போனால், நம்முடைய இருதயத்திலிருந்து மாறி போனால், கர்த்தராகிய தெய்வம் உன்னை வாதைகளினால் வாதிக்கிற தெய்வம். ஆமென். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய உபதேசத்தை செய்ய அருகதையற்றவர்கள். ஆமென். 3, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை படித்து அதனுடைய உண்மையான பொருளை ஜெபித்து, ஜெபத்துடன் காத்திருந்து, ஜெபத்துடன் பேசுகிறவன் தான் போதகனாய் இருக்க முடியும். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதன் 9, 10 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலால் ஆகுவது, பொன்னினால் ஆவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால் ஆவது, தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. முந்தின பாயிண்டிலெல்லாம் பார்த்தோம், தேவனுடைய வசனம் எல்லாம் பொன்னாக புடமிட வைத்திருக்கிறது. மண்ணின் குகைக்குள்ளே 7 தளம் உருக்கப்பட்ட பொன்னாக வெள்ளியாக வைத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்திரீகளும் மயிரை பின்னலாவது, கோழியை பின்னியது, முடியை பிடுங்கி எடுக்கியது, தரிச்சு விடியது. ஆமென் சொல்லு, ஆமென். அதாவது நம்ம பாஷையில் சொன்னா மங்கி வெட்டி விடியது, பிறல் விடியது. என்னது? பிறல் விடியது. கர்த்தருக்கு அருவருப்பு. இப்படி மங்கி விட்டு, பிறல் விட்டு, 3 உச்சி 4 உச்சி எடுத்திருக்கிற ஸ்திரீகளுடைய உபதேசத்தை கேட்காத. இன்னும் நிறைய டிவியிலும் யூடியூப்பிலும் நிறைய பொன்னினாலாவது முத்துகளினாலாவது. ஆமென் சொல்லு. எப்படி? பொண்ணு பொம்பளைலாம் உடுக்கணும், கையில் மோதிரம், கழுத்தில் செயின், கழுத்தில் காதில் கம்மல், கடுக்காய். இனி பொம்பளை எடுத்துட்டா காதில் 3 குச்சி குத்து, மூக்கில் 4 குத்து, சுண்டில் குத்து, வேற எங்கெல்லாமோ குத்தால போனாலும் வங்கிச்சு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் அழகா சொல்லி இருக்கிறார். பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரம், உன் தகுதிக்கு மிஞ்சின வஸ்திரம்.
ஆமென், ஆமென், ஆமென். இன்று நகை போடலாம் என்று சொல்லுகிற ஊழியக்காரர் கூட உண்டு. எனக்கு தெரியும். வந்த நகை இல்லாமல் வந்த விசுவாசியை கூட, நகை இல்லாமல் வந்த ஊழியக்காரனுடைய மனைவியை கூட நகை போட வைத்த ஊழியக்காரர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். வேதத்தில் உள்ள ஒரு வசனமும் புறக்கணிக்கக்கூடிய வசனம் அல்ல. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு 116 வசனத்திற்கு மேற்பட்ட வசனங்களை கர்த்தராகிய தெய்வம் தந்து வைத்திருக்கிறார். ஞானம் உள்ளவர்கள் வாசிக்க கடவுள். ஆமென், ஆமென், ஆமென். பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஆடைகளினாலாவது அலங்கரிக்கப்பட்டவர்கள், அது ஆணோ பொண்ணோ, இந்த தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கு அருகதையற்ற ஜென்மங்கள் இன்று ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தகுதியான வஸ்திரத்தினாலும், பாருங்க, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மயிர பிறல் விட்டு பின்னி 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 எடுத்து. நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்க முடைஞ்சு விடியது, அதை பின்னி விடியது. நோ, முடைஞ்சுதான் விட, யாக்கிய போல பிரிச்சு விடப்படா. ஆமென் சார், ஆமென். அந்த பின்னல் அல்ல, கோழிக்க மயிரை பின்னி எடுக்கிறது போல பின்னி 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 எடுக்கிறது. பியூட்டி பார்லர் இருந்துட்டு ஒவ்வொரு மயிரா கத்தரிச்சு 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 பிடிங்கி பிடிங்கி எடுக்கிறது. ஆமென் சார், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதுனாலேயோ பொன்னினாலோ முத்துகளினாலோ விலை உயர்ந்த வஸ்திரத்தினாலோ அலங்கரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் பாருங்க, தகுதியான வஸ்திரத்தினாலும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரத்தின் நாணத்தினாலும். நாணம் இருக்கணும், ஒரு பயம், தேவ பயம். இன்று பால் தினகரனுடைய, அதாவது தினகரனுடைய வாரிசு முதல் அடிமட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரனுடைய வாரிசு முதல் வரை எல்லாரும் அல்ல, இதை செய்கிறவர்களை மட்டும். கை கீழ்ஸ் செருப்பு, இன்னும் ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் அதாவது டி ஷர்ட்டு போட்டு பலிபீடத்தில் மின்னி கொண்டிருக்கிறார்கள். மின்னி கொண்டு தேவஜனமே, தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவ ஜனமே, பாருங்கள், கர்த்தராகிய தெய்வம் உரைக்கிற வார்த்தையை கேளுங்கள். நாணம் உள்ளவர்களாக தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டுமா? ஆமென், ஆமென். இப்படி அலங்கரிக்காதவர்கள் தேவனுடைய வசனத்தை போதிப்பது உண்மையிலே சொல்லுகிறேன், அவமானத்துக்குரியது. ஆமென். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள், பொம்பிள்ளையானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன்னை தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ள யோசித்துக் கொள்ளுங்கள். அவலட்சணமா இருக்குமா? அவலட்சணம். தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிற தேவ ஜனமே,
ஸ்திரீகளே, பொம்பிளைகளே, உங்களுடைய தலை மூடப்படட்டும். உங்களுக்கு தலைமை வெளியில தெரியாமல் இருக்கட்டும். யோசித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளையே. இந்த அலங்கோலமான ட்ரெஸ், தலையில் முட்டாங்க என்பதை காண முடியவில்லை. அப்படியே தலையில பொருள் விட்டு கெட்டு தாலி எல்லாம் அப்படியே ஷம்னு கிடக்குமா. கெட்டு தாலி பைபிளில் எங்க கெட்டுச்சுன்னு இடமே இல்லை. பைபிளில் எங்கேயாவது கெட்டின தாலி கட்டின இடம் உண்டா? இல்லை. மேலே நாட்டு நாகரிகம் கிடக்குது, நடக்குது. கொரோனா அது பாடம் படிப்பித்து கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது மேலே நாட்டவர்களுக்கு. மேலே நாட்டே நாகரிகம் தாலி கட்டுறது பைபிளில் ஒரு இடத்துல நான் காணல. ஆமென் சொல். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் ஜாக்கிரதை. இப்படிப்பட்டவர்கள் தேவ வசனத்தை உபதேசிப்பதற்கு தகுதியற்ற பாத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை உனக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நீ உபதேசம் பண்ணாமல் இருக்கிறது உனக்கும் உன் சந்ததிக்கும் நலமா இருக்கும். ஆமென். நாலாவது, ஆமென் சார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற எந்த வசனத்திற்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர்கள்தான் வேத வசனத்தை உபதேசிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்று அநேக தீர்க்கதரிசிகளுக்கு, அநேக அப்போஸ்தலர்களுக்கு, ஆமென் சொல், அநேக போதகர்களுக்கு, அநேக மேய்ப்பர்களுக்கு, அநேக சுவிசேஷர்களுக்கு காலில் சூ கலத்த முடியாது. அழுக்கு பட்டுருமா? அழுக்கு என்ன படுமா? அழுக்கு அழுக்கு என்ன படுமா? அழுக்கு படுமா? அழுக்கு அழுக்கு காலில் என்ன படுமா? உன் சரீரமே மண்ணு, உன் சரீரமே மண்ணு. நீ மண்ணோடு மண்ணாக போகுது உன் சரீரம். ஆமென் சொல். இதுக்கு அழுக்கா அழுக்கு படுமா? எப்போ ஆண்டவரே நீர்தான் பாருமப்பா. யாத்திராக புஸ்தகம் 3வது அதிகாரம், மூணாவது அதிகாரம் பாருங்க. வேதத்தில் இருக்கிற எந்த வசனத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். 66 புஸ்தகத்தில் இருக்கிற எந்த வசனத்திற்கும் அதனுடைய சரியான உபதேசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதன் 2 6 வரை வாசிக்க கேட்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து உச்சடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்க அந்த நடுவிலே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். உச்சடி அக்கினியால் ஜோதித்து எரிந்தும் அது வந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்று நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று இருதயத்தில் சிந்தித்து அவன் கிளம்பினான். அப்பொழுது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை இயேசு கிறிஸ்து கண்டு முச்செடியின் நடுவில் இருந்து மோசேயை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டோம். அவன் இதே அடிமை நிற்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், நீ கிட்டி வராத, உன் பாதரட்சியை கலத்தி போட்டு வா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அல்லவோ? ஐயா, அந்த முச்செடியிலே கர்த்தராகிய தேவன் இறங்கும் முன்னா அந்த இடமோ ஆடுகள் மேய்ந்தது, ஆடுகள் ஒன்றுக்கு இருந்தது.
ஆடுகள் 2க்கு இருந்தது, மாடுகள் மேய்ந்தது 1க்கு இருந்தது, 2க்கு இருந்தது. காட்டில் உள்ள சிங்கம், புலி, கரடி, ஐயோ மனுஷர்கள் அசிங்கம் செய்த இடம். ஆமென், 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 ஆமென். எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்கிறாயோ, எப்போது தேவனுடைய வார்த்தையை நீ சொல்ல தொடங்குகிறாயோ, எப்பொழுது ஜெபத்தை செய்ய சொல்லுகிறாயோ, 2 3 பேர் எங்கே வாசம் அங்கே தேவ பிரசன்னம். அது மலையாயிருக்கலாம், வீடாயிருக்கலாம், காடாயிருக்கலாம், கூடாயிருக்கலாம், கூடாரமாயிருக்கலாம், ஆலயங்களாயிருக்கலாம், திருமண வீடாயிருக்கலாம், மழை பெஞ்சு சேர் பிடிச்ச இடமா இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும், எந்த இடத்துல 2 பேருக்கு மேல கூடி ஜெபம் பண்ணியோ அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும். அங்கே உன் பாதரட்சையை கலத்தி போட வேண்டும் என்று கண்டிப்பாக கண்டிப்பாக நாய்களுக்கு எச்சரித்தது போல கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அது மட்டுமா? யோசுவா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் அதன் 13 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்க்கும்போது இதோ ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு எதிரே நின்றான். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்களை எதிரிகளை சேர்ந்தவரோ என்றார். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனைகளுக்கு அதிபதியாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றார். இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில முகம் குப்புற நின்று வழங்கினானா. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், எடா மனுஷனே, முதல்ல நீ என்னை வணங்குறது இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதை செய்தாயா என்று அவனிடம் கொஸ்டின் கேட்கிறார். ஃபர்ஸ்ட்ல வாசி. அப்பொழுது கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி சேனைகளின் கர்த்தர் யோசுவாவை பார்த்து உனக்கு காலில் இருக்கிற பாதரட்சையை கலத்தி போடு என்றார். யோசுவாவோட பெரியவனோ, மோசையோட பெரியவனோ. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போது செருப்பு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிற கழுதைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு அருகதையற்றவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டின் வசனத்தை ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கிற பவுலுடைய வார்த்தையை கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுகிற நடவடிக்கைகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 31 முதல் 7வது அதிகாரம் 31, 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். கர்த்தர் அவனை நோக்கி பாதத்தில் இருக்கிற கால் இருக்க செருப்பு கலத்தி போடுன்னு சொன்னார். ஆமென். அப்போஸ்தலரை பவுல் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். வேதத்தில் தருகிற ஒரு வசனத்தை கூட நீ விசுவாசிக்காமல் அதை புறந்தள்ளின நீ அயோக்கியன்.
நீ கள்ள தீர்க்கதரிசி, நீ கள்ள பாதகன். ஒரு காலத்தில் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையா இருக்கலாம், நீயோ விழுந்து போன தரித்திரியவாசி. இது மட்டுமா? தலையில டை, தலையில டை. நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 29வது வசனம். வாலிபனின் அலங்காரம், வாலிபனின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், அவருடைய பலாக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை, முதிர் வயதானவருடைய மகிமை, அவர்கள் நரை, அவருடைய நரமுடி. ஆமே, நரையா. வாலிபனுக்கு அவனுடைய பலமும், முதியவருக்கு அவனுடைய நரமுடி. இதை விட்டுட்டு நானும் வாலிபனை போல விபச்சாராவி. ஆமென் சொல். விபச்சாராவி தன்னை இளமையாக, வயசு குன்றினவளாக பிற ஆடவர்களும் பிற ஸ்திரீகளும் பார்த்து இச்சை கொள்ள வேண்டும் என்கிற மோகத்தோடு அலங்கரிக்கிற இந்த அலங்காரத்தை செய்கிற உன்னை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். கொரோனா ஏன் வராது? மத்தேயு 5வது அதிகாரம் 36வது வசனம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். சத்தியம் பண்ணாத. அதில் ஒரு மயிரையாவது, அதில் உள்ள ஒரு முடியையாவது, ஒரு மயிரையாவது அதை வெண்மையாக்கவும் உன்னால முடியாது, அது கருப்பாக்கவும் முடியாது என்று கர்த்தராகிய தெய்வம் வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை, வசனத்தை விசுவாசிக்காவிட்டாலும் நீ இந்த வேதத்தை 66 புஸ்தகங்கள் அடங்கிய இந்த வேதத்தை எடுத்து உபதேசம் செய்வதற்கு அருகதையற்ற ஜீவன். ஆமென். சரி, 5வது, உலகத்தின் ஆதாயத்திற்காக உபதேசங்களை மாற்றாமல் கர்த்தராகிய இயேசு உபதேசிக்கும் வசனத்துக்காக உயிர் விடவும் ஆயத்தமாயிருக்கிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆமென் சொல். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆதாயத்துக்காக கர்த்தருடைய வசனங்களை மாற்றி பேசாமல் கர்த்தராகிய இயேசு சொன்ன வசனத்தின் உபதேசத்தை பேசுகிறது நிமித்தம் உயிரை விடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். இது ஐயோ, அவன் பணக்காரன், இவ்வளவு காணிக்க கொண்டு வருவான், இந்த உபதேசத்தை கேட்டால் வரலைங்க, காணிக்க எங்கே போயிடும்? எனக்கு நீள காரு, பெரிய காரு, BMW பிரிட்டிஷ் மாட்டு வண்டியை எப்படி வாங்க முடியும்? எங்க வாங்க முடியும்? BMW எங்க வாங்க முடியும்? ஆமே, ஆடி போகிற கார் எப்படி வாங்க முடியும் என்று உபதேசத்தை மாற்றி பேசுகிறவன் அயோக்கியன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வசனத்துக்காக, உபதேசம் பேசுவதற்காக, சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சத்திய வசனத்தை பேசுவதற்காக, அது ராஜாக்கள் மத்தியிலும், மந்திரிகள் மத்தியிலும், ஆசாரியர் மத்தியிலும், ஜனங்களுடைய மத்தியிலும் உயிர் போகிறது வரை நின்று உபதேசத்தை செய்கிறவன் தான் தேவனுடைய ஆசாரியன் என்கிற ஊழியக்காரன். ஆமென். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டுமா? ஆமென் சார். ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை வாசிங்க. தன் சொந்த
சமூகத்தை கர்த்தருடைய திருவசனத்தை நன்றாய் நடத்த போதிக்க தகுதி உடையவனாய் நீ மாற வேண்டுமானால் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனும். பாருங்க, இந்த அநேக ஊழியக்காரனுடைய மனைவிமார்கள் பலிபீடத்து அந்த உபதேசம் கொடுக்கிற அந்த மேடையின் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கழுத்தில் அலங்காரம், தலையில் முக்காடில்லை. கழுத்தில் அலங்காரம், காதில் அலங்காரம். அவர்களிடம் கேட்டா சொல்லுகிறார்கள், நகைப்பிரியர்கள் பிறகு எப்படி வருவார்கள் தேவனை ஆராதிக்கிறதற்கு? தேவஜனமே, அவர்கள் வருகிறார்களோ வரவில்லையோ, நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? ஆமென். நீ எப்படி போவ? ஆமென். போக முடியுமா? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாய் இருக்க வேண்டும். தன் மனைவி காலுக்கு மேல காலை போட்டுட்டு ஆராதிக்கிற மனைவியா இருப்பாளாம். ஒருவேளை மனைவி கீழ்ப்படி இருந்தாலும் பிள்ளைகள் அடங்காபிடாரி. சபைக்கு ஒன்று, உலகத்துக்கு ஒன்று. வேடமிட்டு சபைக்கு ஒரு உபதேசம், பிள்ளைகளுக்கு ஒரு உபதேசம். சபைக்கு ஒரு உபதேசம், மனைவிக்கு ஒரு உபதேசம். இப்படிப்பட்டவர்கள் வேதத்தை தூக்கி போதிக்கிறது அருவருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன், 5வது வசனம், ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாத இருந்தார். ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன், ஒரு மேய்ப்பன், ஒரு போதகர் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாமல் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஜனங்களை எப்படி நடத்துவான்? தேவ பிள்ளையே, சற்று உணர்ந்து கொள். 6வது வசனம், இப்படிப்பட்டவர்கள் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நீ நூதன சீசனாயிரு, புதிய சீசனாயிரு. ஊழியத்தை செய்வதற்கு அருகதையற்றவன் நீ விசுவாசியா இருக்க கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆமென், 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 ஆமென். பாருங்கள், 7, அவன் சிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்லு. பிசாசின் கண்ணியில, சத்துருவின் கண்ணியில விழுந்து நீ தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போகாமல் இருக்க நற்சாட்சி உடையவனாயிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மட்டுமல்ல, அவனுடைய உதவிக்காரன், உதவி ஊழியம் செய்கிற மனைவியா இருந்தாலும், உதவி ஊழியம் செய்கிற மனுஷனா இல்ல மனுஷியா இருந்தாலும் அவர்களும் அப்படியே இருக்க வேண்டுமா? 8வது வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசியுங்கள். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிவிட்டாரு, பாஸ்டர் சொன்னாருன்னு காரியங்களை நாடிக்கொண்டு வந்துடுவாங்க, படத்தை எல்லாம். ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள், பாஸ்டர் சொன்னாரா, பாஸ்டர் சொன்னாரா, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆமென். இழிவான ஆதாயத்துக்காக. ஆமென். 9, விசுவாசின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென் சார், ஆமென் சார். சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ள மற்றவர்கள் வேதத்தை தூக்குறது உண்மையிலே உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சந்ததியும் அந்தோ பரிதாபம். ஆமென், ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அநேக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஜீன்ஸ் பேண்ட் சட்டு போட்டிருக்கிறார்கள். வேதம் எதை சொல்லுது தெரியுமா? உபாகமம் 22வது அதிகாரம், உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லு. புருஷனின் உடையை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, பொம்பளையா உடுக்கப்படாது. ஸ்திரீகளின் உடைகளை புருஷன் தரிக்கலாகாது. ஆமென் சொல்லு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள உடை அல்ல, இன்றைய நாகரிகமான உடை. இது கர்த்தராகிய தெய்வத்திற்கு தெரிந்துதான் இந்த கட்டளையை உனக்கும் எனக்கும் பிறப்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லு. பழைய ஏற்பாட்டு காலத்தின் உடை இது அல்ல. ஆமென் சொல்லு. பொம்பளையும் ஒரே அங்கி, ஆம்பளையும் ஒரே அங்கி. ஆமென் சொல்லு. ஹalleluya. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட வேஷங்கள், ஆடம்பரமான உடைகள் வரும் என்று அறிந்து கர்த்தராகிய தெய்வன் தந்திருக்கிற வார்த்தை, பொம்பளைக்கு உடைய ஆண் உடுக்கப்படாது, ஆணுக்கு உடைய பொம்பளை உடுக்கப்படாது. ஆனால் இன்று ஊழியக்காரனுடைய மக்கள் தான் இதை அநேக ஜனங்கள் உடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்படி நடத்த தெரியாதவன் ஊழியத்தை செய்யக்கூடாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். கண் புருவம் மைத்தீட்டுதல், கண் புருவத்தை பிடுங்குதல், சிறைக்கிறது. ஆமென். வாசிக்க கேட்போம். உபாகமம் 14:1. உபாகமம் 14:1. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக மற்றவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சிரைத்து கொள்ளாமலே இருக்கணுமா? ஆமென். இன்னைக்கு பியூட்டி பார்லர் போய் இருந்துட்டு ஒவ்வொன்றா சிரிச்செடுக்கிறேன், பிடிங்கி 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 எடுக்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளையே உங்களை நடத்த தெரியல. அநேக ஊழியக்காரனே பியூட்டி பார்லருக்கு போய் 2000-3000 செலவு பண்ணி ஒரு மீட்டிங்குக்கு அலங்கரிச்சுட்டு வரான். அவனுடைய மனைவியோ அணிகலன்களினாலும் மயிர பின்னுதலினாலும் தகுதிக்கு மிஞ்சின ஆடைகளினாலும் அலங்கரித்து கொண்டு அப்படியே கைகள் செருப்பை போட்டு கால்கள் மேலே காலை போட்டு இருக்கிறார். அநேக ஊழியக்காரனுடைய பிள்ளைகளோ பியூட்டி பார்லருக்கு போய் தன்னை அலங்கரித்து கொண்டு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் என்கிற அலங்கோலமான ட்ரெஸ்ஸை உடுத்து கொண்டு திரிகிறார்கள். ஆமே. இப்படிப்பட்ட பிள்ளைகளின் தகப்பன்மார்கள் ஊழியம் செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேவியாகமம் 19வது அதிகாரம் 27-28 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் தலைமையை சுற்றி ஊழியக்காரர், தேவஜனமே, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரே, ஜாக்கிரதை. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும். எப்படி? இஞ்சொட்டு ஒரு ஒதுக்கு, இஞ்சொட்டு ஒரு ஒதுக்கு, இப்படி 2 லைனு, இங்கொண்டு ஒரு லைனு, கிறுக்கு பிடிச்சவர்களைப் போல, பைத்தியம் உள்ளவர்களைப் போல. ஆமே. உங்கள் தலைமயிர்களை ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். நீ தாடி வளர்த்தினா தாடி வளர்த்தான். இதுக்கெல்லாம் ஒரு தாடி வருது, பிரெஞ்சு தாடி. பிரெஞ்சு எப்படி? இப்படி இப்படியே வருது. அப்படியே நின்று ஆடுறார். ஓஹோ ஆடுறாங்க, அசைகிறார்கள். இதை பார்த்து கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் காலையும் கையும் விரிச்சு வச்சு ஆடுறார்கள். ஆமென் சார். ஹalleluya. பிரெஞ்சு கேட்டா இது பிரெஞ்சு மேலே நாட்டு தாடியா? பஸ் இந்த வசனத்தை ஒருக்கா கூட 27. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். 28வது வாசி. செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும். அநேக கிறிஸ்தவர்கள் சிலுவையை குத்தி இருக்கிறாங்க, உருவத்தை குத்தி இருக்கிறாங்க, படங்களை குத்தி இருக்கு, கழுகுகளை குத்தி இருக்கு, என்னெல்லாம் பச்சை குத்தக்கூடாது. ஆமென் சார். ஹalleluya. இப்படி செய்கிறவர்களோ
செய்கருடைய பெற்றோரோ ஊழியம் செய்யாத கர்த்தருடைய சாபம் சந்ததிக்கு வந்து சேரும். ஆமென், ஆமென். 21 லேவியாகமம் 21:5. அவர்கள் தங்கள் தலையை ஒட்டை அடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும். ஆமென். வலிச்சு இறக்கப்படாது. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் தலையை என்ன செய்யப்படாது? வலிச்சு இறக்கப்படாது. மொட்டை என்ன செய்யப்படாது? அடிக்கப்படாது. வேதம் கற்றுத்தந்த மாத்திரத்திலிருந்து நாம் அதை விட்டு விலக வேண்டும். ஆமென். 6வது, இப்படிப்பட்ட வசனங்களுக்கு கேட்டோ நாம் அறிந்தோ புரிந்தோ கொண்டால் நம்மை திரித்து கொள்ள வேண்டுமா? திருத்தாவிட்டால் வேதத்தை தூக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஆமென். வேத வசனத்தை கேட்டோ அறிந்தோ படித்தோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாழ்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் அதன் 1 முதல் 5 வரை வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு, தங்களுடைய கர்த்தராகிய தேவன் அவருடைய இரத்தத்தினால் உன்னை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து வருவித்துக் கொள்வார்களோ? ஜாக்கிரதையாயிரு. 2வது வசனம். அவருடைய கெட்ட நடக்கைகளை மேலே சொல்லப்பட்ட இந்த தலை, தாடி, இந்த கம்மல், இந்த மூக்குத்தி, இந்த கடுக்கா, இந்த செருப்பு, ஜீன்ஸு, தலைமையில பின்னியது, அலங்காரம், நாகரிகமானதை அநேக பேர்கள் பின்பற்றுவார்களாம். ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமா? தேவஜனமே, வேதத்திலே கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சீசர்களும் அவருடைய தீர்க்கதரிசிகளும் ஆவியில் பலம் கொண்டு நமக்கு தந்திருக்கிற சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமா? வசனம் தூசிக்கப்படுமா? எங்கே போகிறது இன்று நாடு? கொரோனா வராம என்ன வரும்? கொரோனா வந்துட்டு 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 அலறோம், கூக்குரல் இடுறோம். 2 மணிக்கூர் எனக்கு கூட ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறோம். 1 மணிக்கூர் எனக்கு கூட ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுகிறோம். ஆன்லைன்ல அழகா நேரலையில ஜெபம் பண்ணுகிறோம். உன் மனைவியையும் நகை அலங்காரம் இல்லாமல் பாதங்கழுவி எடுக்கிற திருவிருந்தை செய்யாமல் இருந்து கூப்பிடுகிற உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேரலையை காணுங்கள், ஆராதியுங்கள், உங்கள் பணத்தை எல்லாம் பேங்கில் அனுப்புங்கள் என்று சொல்லுகிற ஊழியக்காரனுடைய பிள்ளைகளும் சாயங்களை பூசி தலைமையில பின்னி நகையினால் அலங்கரித்து கொண்டு தேவனுடைய நாமத்தை, சத்திய மார்க்கத்தை தூசிக்கிறார்கள். ஆமென், ஆமென். 3, இவர்களோ, இப்படிப்பட்டவர்களோ பொருளாசை உடையவர்கள், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. நீ ஜாக்கிரதை.
தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்த தூதர்களை கூட கர்த்தர் தப்ப விடல. தேவஜனமே, தேவனுடைய சத்திய உபதேசத்தை செய்கிற ஊழியக்காரனே, அவர்களோடு பங்கு பெற்று ஆடம்பரமாய் வாழ்கிற விசுவாசியே, ஆதி முதலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய தூதர்களை கூட சத்திய மார்க்கத்திலிருந்து விலகினதினால் தப்ப விடல. உன்னையும் உன்னுடைய ஊழியக்காரனையும் தப்ப விடுவாரோ? ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தூதர்களையும் தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கலினாலே கட்டி நகரத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. உன்னையும் ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். 5, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலபிரளயத்தை உண்டாக்கின கர்த்தராகிய தெய்வம் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். மனம் திரும்பு. நீ யாருக்காக பிரசங்கிக்கிறாய்? நீ யாருக்காக உபதேசிக்கிறாய்? வாசி கலாத்தியர் எழுதின சுவிசேஷம். கலாத்தியர் எழுதின சுவிசேஷம் அதன் 1வது அதிகாரம். அதன் 1வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 12வது வசனம் வரை. ஆமென். பவுலாகிய தேவ பிள்ளை கலாத்தியர் என்று சொல்லப்படுகிற தேசத்திற்கு எழுதின வேத வாக்கியம். வேறொரு சுவிசேஷம் இல்லை. அதுதான் இன்றும் கர்த்தர் உனக்கு போதிக்கிறார். இயேசுவின் வாயிலிருந்து வந்த தேவ பிள்ளையுடைய அருள்வார்த்தைனா தேவ பிள்ளைகள் எழுதின வசனத்தை மிஞ்சின, சத்திய மார்க்கத்தை மிஞ்சின வேற உபதேசம் இல்லை. ஆமென். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி இயேசுவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே, எல்லாமல் வேற அல்ல. மனம் திரும்பு. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தார், அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறான். ஆமென். அப்பேற்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனுக்கு பிரியமா போதிச்சனுமா, என் தேவனுக்கு பிரியமா போதிக்கணுமா? மனுஷனை திருப்திப்படுத்துகிறா இருந்தால் நீ வஞ்சிக்கப்பட்டு போவாய். தேவ ஜனமே, வாசி. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் இயேசுவின் ஊழியர். அப்ப மனுஷனுக்காக தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிற நீ இயேசுவின் ஊழியக்காரன் அல்ல, பிசாசின் ஊழியக்காரன். ஆமென், 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 ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசி. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி
வந்தது இல்லை என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்று இந்த இடத்தில் பேசப்பட்ட வசனம் பூரா, நேற்று இரவு கர்த்தராகிய தேவன் சொல்லப்பட்ட உபதேசம் பூரா, கர்த்தராகிய தேவன் நேற்று இரவு என்னோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தை. நீ விசுவாசித்தால் விசுவாசி, விசுவாசிக்காவிட்டாலும் இந்த அண்ணன் கர்த்தரை விசுவாசித்து அவர் வழியில் நடக்கிறவன். நீ விசுவாசித்தால் பாக்கியவனாயிருப்பாய். நீ விசுவாசித்தால் மேன்மையை காண்பாய். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டடைவாய். 12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் அல்ல, மனுஷனால் கற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நேற்றைய தினத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி தந்த வார்த்தையை யார் என்னை விரோதித்தாலும், யார் என்னை யாசித்தாலும், யார் என்னை போசித்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தராகிய தேவன் நேற்று இரவு என்னோடு வெளிப்படுத்தின காரியத்தை இன்று உங்களோடு வெளிப்படுத்துகிறேன். கேட்பதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவது, மற்றவர்கள் அதை விட்டுவிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.